வீடு கட்டும்போது சைட்டில் செய்கிற வேலை, அதாவது நம்ம இடத்துல செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைட் மார்க்கிங் தான். அந்த சைட் மார்க்கிங் தான் நம்ம வீடு எப்படி வரும், அதோட ஒவ்வொரு ரூமோட அளவு என்ன அப்படிங்கிறது மார்க்கிங்ல இருந்து தான் வரும். அதனால அந்த மார்க்கிங் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டோட அளவு சரியா இருக்கும். ரூமுக்குள்ள இருக்கிற அளவு மட்டும் இல்லாம செட்பேக்கும் கரெக்டா வைக்கிறது இந்த மார்க்கிங் கரெக்டா பண்ணினா மட்டும்தான் சரியா இருக்கும். அதனால இந்த மார்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம அந்த மார்க்கிங் பத்தி தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம டிசைன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சைட்டில் செய்கிற ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா சைட் மார்க்கிங் தான். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சைட்டில் செய்வோம். அப்போது இந்த மார்க்கிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடோட அமைப்பும் சரி, வெளியில் வைக்கிற செட்பேக், அதாவது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இடமும் சரி கரெக்டான அளவில் இருக்கும். எல்லா ரூமும் கரெக்டான அளவில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் சைட் மார்க்கிங். இந்த சைட் மார்க்கிங்கில் ஏதாவது மிஸ்டேக் நடந்தால் அது திரும்ப மாற்ற முடியும். ஏன்னா அதில் மார்க்கிங்கில் வர்றது தான் வீட்டில் இருக்கும். அதனால ரூம் அளவும் எல்லாமே மாறி போயிடும். அதனால இந்த சைட் மார்க்கிங்கை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணணும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபவுண்டேஷன் முதல் ஃபினிஷிங் வரை அப்படிங்கிற சீரீஸில் 6வது எபிசோடாக நம்ம இதை பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சைட் மார்க்கிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது மார்க் பண்ணும்போது பிகினிங்கில் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 90 டிகிரி செட் பண்ணுறது. அதாவது 90 டிகிரி, இங்கிலீஷில் ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம், தமிழில் மூலமட்டம். இந்த மூலமட்டம் தான் நம்ம வீட்டோட அமைப்பை சரியான இதில் கொடுக்கும். அப்படி அந்த மூலமட்டம் சரியாக இல்லைன்னா எந்த மாதிரியான எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொன்னால், நிறைய வீட்லேயோ இல்லை நம்ம நிறைய பில்டிங்கில் பார்த்துருப்போம். அதாவது அந்த டைல்ஸ் போடும்போது கார்னரில் ஒரு சின்னதாக ஸ்டார்ட் ஆகி போக போக விரிஞ்சு போகும். அதுக்கான காரணம் மூலமட்டம் இல்லைன்னா மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் செட் பண்ண வேண்டியது மார்க்கிங்கில் மூலமட்டம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த மூலமட்டம் ஆல்மோஸ்ட் அதாவது எப்பவுமே அது மூலமட்டம் எந்த இடத்துல எந்த மாதிரியான சைட்டில் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும், எந்த இடத்துல சரியாக இருக்குங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் எந்த சைட்டாக இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் சைட்டு போடும்போது அது மூலமட்டம் செட் பண்ணி போட மாட்டாங்க. அவங்க இருக்கிற அளவுக்காக அப்படியே பிரிச்சிருவாங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சைட்டு மார்க் பண்ணும்போது தான், பில்டிங் மார்க் பண்ணும்போது தான் அந்த மூலமட்டத்தை செட் பண்ணி கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வீட்டோட அமைப்பு கரெக்டாக இருக்கும். அது எப்படின்னா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இதில் ஆல்மோஸ்ட் மூலமட்டம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலுமே இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நீளம் 60 அடி அகலம் 40 அடி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம மூலமட்டம் செட் பண்ணிட்டு தான் இது செட்பேக் நம்ம செட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம அடுத்த இதை பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இது நம்மளோட சைட் அளவு, இதில் நம்ம பிளான் போட்டிருப்போம். அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு மூலமட்டத்தை செட் பண்ணணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு 5 அடி இடம் விட்டுருக்கோம், சைடில் 3 அடி விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்படி நம்ம இதுதான் பில்டிங் அளவு. இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டது சைட் அளவு. இப்போ போட்டிருக்கிறது பில்டிங்கோட அளவு. இப்போ இந்த பில்டிங்கில் நாம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இங்கேருந்து 5 அடி விட்டுருக்கோம், இங்கேருந்து 3 அடி விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் சைடில் எல்லாமே செட்பேக் என்ன வச்சிருக்கோம் அந்த மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே நூல் கட்டுவாங்க. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே நூல் கட்டுவாங்க. கட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் நம்ம மூலமட்டம் 90 டிகிரி செக் பண்ணணும். இந்த 90 டிகிரி இருக்கா அப்படின்னு எப்படி நம்ம செக் பண்ணுறோன்னு சொன்னால் அது நீங்களே கூட ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது பெரிய விஷயமே கிடையாது. அதாவது இந்த நூல்லேருந்து இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு 4 அடிக்கு ஒரு மார்க் பண்ணணும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 3 அடிக்கு ஒரு மார்க் பண்ணணும். இது ரெண்டையும் கிராஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா 5 அடி வரணும். அப்படி வந்ததுன்னா இது மூலமட்டம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி வர மாதிரி செட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 லைனை செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளுக்குள்ளே இப்போ இங்கேருந்து எத்தனை அடியில் இது வருது, சவுறு வருது, அதுக்கு அந்த மாதிரி இங்கே ஒரு நூலை கட்டுவாங்க. நூலை கட்டிட்டு அப்புறமா தான் மார்க் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு காலம் வரும், இங்கே ஒரு காலம் வரும். இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம டிராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த அளவு எல்லாமே மார்க் பண்ணும்போது இப்போ இங்கே இதுதான் சென்டர் லைன்னு சொல்லுவோம். இந்த சென்டர் லைனுக்காக மார்க் பண்ணுவாங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சர் டீட்டெயிலில் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து இதுக்கு எத்தனை அடி, இந்த காலத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ரக்சர் டீட்டெயிலில் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா மெயினாக நீங்கள் வீடு இது மார்க் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பண்ணும்போது நீங்கள் கேட்கலனாலும் மார்க் பண்ணி முடிச்சு எல்லாமே நூல் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த மூலமட்டம் செக் பண்ணதையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்ட்ரல் லைன் டிஸ்டன்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடு சேஃபாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் மார்க் பண்ணும்போது
அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே ஃபவுண்டேஷனில் மேலே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தை வந்து கிங் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வீக் ஆகும். அதாவது வந்து ப்ராப்பரான லோடு எடுக்காது. எப்பவுமே வந்து ஒரு காலத்தை வந்து மேக்ஸிமம் கிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். கிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த ராடோட லோட் டைவர்ஷன் வந்து குறைஞ்சி போகும். அதனால எப்பவுமே இந்த மார்க்கிங்லேயே நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற சைட்டில் மோஸ்ட்லி வந்து இந்த மூலமட்ட பிரச்சனை வராது. இந்த மாதிரி இப்போ ரோடு வந்து கிராஸாக போகுது அப்படின்னா இப்போ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சைட் வந்து சேமாக தான் இருக்கும். 60 அடி நீளம் 40 அடி அகலம் தான். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு கிராஸாக போகும். அப்படி கிராஸாக போகும்போது இதில் வந்து மூலமட்டம் செட் பண்ணும்போது இந்த கார்னர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து உள்ளே போகும், இதில் உள்ளே போகும், இங்கே வெளியே வரும். இப்படி ஒரு பில்டிங்கோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இடம் அதிகமாக இருக்கும், இங்கே இடம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ சைட் வந்து கிராஸாக இருக்கும்போது நம்மளுக்கு சுற்றி வர செட்பேக் வந்து அன்னியவனாக வரும். ஆனால் அப்போ நீங்கள் அப்படி இருந்தாலும் இது வந்து 90 டிகிரிக்கு செட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வீட்டோட அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இருக்கிற அளவுக்காக எனக்கு செட்பேக் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அது பில்டிங் வந்து மூலமட்டத்துக்குலாம் போயிடும். அது பார்க்கறதுக்கு வந்து அதாவது சைட்ல பார்க்கறது கரெக்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ரூமோட அமைப்பு வந்து ஒவ்வொரு சைடு இழுத்த மாதிரி இருக்கும். அதனால கம்பல்சரி வந்து மார்க்கிங்கில் மெயின் விஷயமே வந்துட்டு அந்த மூலமட்டை செட் பண்ணுறது தான். அதனால அதை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அவங்க இன்ஜினியர் மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் செக் பண்ணணும். இதில் வந்து எங்களுக்கு இது ரொம்ப டவுட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் என்ன இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி வீடு கட்டுறவங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் புதுசாக வீடு கட்டும்போது இந்த மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ எங்களால் முடியல நாங்கள் வந்து வேலைக்கு போயிடுவோம், நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சைட்டில் வந்து அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு சிவில் இன்ஜினியர் வந்துட்டு நீங்கள் சைட்டில் அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 20,000 25,000 மேக்ஸிமம் 30,000 சம்பளத்துக்குள்ள ஒரு இன்ஜினியர் கிடைப்பாங்க. அவங்க வந்து எல்லா டெக்னிக்கல் விஷயத்தையும் உங்களுக்கு வந்து செக் பண்ணி ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அதாவது நீங்கள் இருந்து பண்ண வேண்டிய வேலையை அவர் இருந்து பார்த்துப்பாரு. அதனால உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் இஷ்யூவும் இருக்காது. அதனால அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ பாசிபிலிட்டிஸ் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணி வேலையை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறவர் இது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற வேலை தான். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய நான் டெக்னீஷியன் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. அதாவது வந்து மேஸ்திரி செய்கிறாங்க, பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவங்க செய்கிறாங்க, கார்பெண்டர்ஸ் வந்து பில்டிங் ஒர்க் எடுத்து செய்கிறாங்க. அதனால அவங்களே கற்றுக்கும் போது இதை வந்து நாம் ஒரு படித்தவங்க அது படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே இந்த வேலையை நம்ம வந்து எந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒவ்வொரு வேலையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட வீட்டோட குவாலிட்டியும் இருக்குது. ப்ளஸ் வந்து அது எந்த மாதிரியான அமைப்பு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்வால்மெண்ட்டோட வேலை செய்யும்போது தான் தெரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக அதை நீங்கள் மார்க்கிங்கில் கோட்டை விட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப அதை எப்பவுமே மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு கீழேருந்து வந்த பில்லரை நம்ம திருப்பியும் லொக்கேஷனை மாற்றி வைக்க முடியாது. அதனால கண்டிப்பாக மார்க்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். மார்க்கிங்கில் 2 டைம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம சைட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு இடமா இருக்கும்போது எர்த் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது வந்து மண் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் மார்க் பண்ணுவோம். அந்த மார்க் பண்ணி மார்க்கிங் முடிச்சதுக்கப்புறம் எர்த் ஒர்க் பண்ணிடுவோம். எஸ்கிவேஷன் முடிச்சுட்டு திரும்ப பில்லர் நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பிசிசி போட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணுவோம். அந்த மார்க்கு தான் எக்ஸாக்டான நம்ம வந்து காலம் லொக்கேஷன். அது வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் காலமே வந்து அதாவது ஒரு 3 இன்ச்சு மிஸ் ஆகிருந்தாலும் அப்போ 3 இன்ச்சு வந்து காலம் உள்ளேயோ இல்லை வெளியவோ போயிருச்சுன்னு அர்த்தம். அதனால 2 மார்க்கிங்குமே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ணிக்கணும். ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் பேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பேஸுக்கு அஸ்திவாரமே மார்க்கிங் தான். அந்த மார்க்கிங்கை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க, சரியாக பண்ணுங்க. ஒரு சைட்டோட மார்க்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மார்க்கிங் வந்து இன்ஜினியர் அதாவது அந்த கான்ட்ராக்டர் சீனியர் இன்ஜினியர் வந்து செக் பண்ணிட்டு அதை ஓனரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எஸ்கிவேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் கரெக்டான மெத்தடு. அப்படி பண்ணால் மட்டும்தான் சரியாக இருக்கும். ஏன்னா அதில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்மளை வச்சு ஒரு டைம் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.